கொடுத்ததுக்காக நன்றி. ஸோ சிலுவையில் கடவுள் மொத்தம் 7 வார்த்தை பேசியிருக்காரு. அதில் 4வது வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. சின்ன ஒரு ஜபம் பண்ணலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத நன்றி கண்டதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட காலையிலுக்காக என்னோடு மோசை வந்து நீ போல் சொல்லும் போது அவர் சொன்னாங்க திக்கமாயா இருக்கேன், எப்படி நான் பேசுவேன். அப்போ கடவுள் சொன்னாங்க இப்போ நான் உன்னோடு இருப்பேன், உனக்காக நான் பேசுவேன் என்ற வசனத்தின் படி ராஜா நான் மறைந்து நீங்கள் வெளிப்பட தெரிவிச்சேன். இது வந்து 4வது வார்த்தை. இதுக்கு முன்னாடி 3 வார்த்தை இருக்கு, இதுக்கப்புறம் 3 வார்த்தை இருக்கு. இது வந்து நடுவான வார்த்தை. எந்த வார்த்தையிலும் இல்லாத ஒரு அற்புதம் இந்த வார்த்தையில இருக்குது. இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எந்த சூழலையும் மாறாத போது ஒரு ஆச்சரியமான சூழ்நிலை இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது நடைபெற்றது. இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது பூமி எங்க ஒரே அந்தகாரம். 3 மணி நேரம் வந்து அது நீடித்தது. நீரும் எதை காண்பிக்கிறது? நம்ம பாவத்தையும் இதை காண்பிக்கிறது. ஸோ நம்ம இருளில் இருந்த நாமும் ஒளிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் அறியாத தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறியப்பட்டார். எதற்காக? நம்மளோட பாவத்தை எல்லாம் தீர்க்கும்படியாக இந்த காரியம் நடைபெற்றது. ஸோ பிதாக்கும் குமாரனுக்கும் உலகத்துல ஒரு 3 வருஷம் இருக்கும் போது எந்த இடைவெளியும் இல்லாமல் இருந்தது. ஆனா இந்த நேரத்துல அவர் சொல்றார் உலகத்துல இருக்கும் போது நான் தனித்திறன், தேவன் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காரியம் நடக்கும் போது தேவன் வந்து கூட இல்லை. அப்போ அவர் சொல்றாரு குமாரன் வந்து கைவிட்டு தவிக்கிறாரு. எதற்காக? நமக்காக பாவத்தின் கொடுமையிலிருந்து நாம எல்லாரும் விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இயேசு வந்து சிலுவையில் அடைக்கப்பட்டார். இதை எங்க பார்க்கிறோம்னா ஏசாயா 59:1-2 பார்க்கிறோம். இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கைப்பிடி போவதும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் உள்ளது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா தேவாலயத்தின் சிறைச்சீலை வந்து மேலே தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்து சூரியன் தன் முகத்தை மறைத்து இயற்கை தன் அனுபவத்தையே தன்னை சிருஷ்டிக்கிறதுக்கு கடினதோ என்றது போல கதிரவன் என்னாச்சு? கண்ணை மூடி கேட்கும். ஸோ ஒரே இருள் இருந்ததாங்க. அப்போ இயற்கை வேலை எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வேலையில் தான் இந்த வார்த்தை கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டது. பிதாவோடு இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதால் கதறுகிறார். அது வரைக்கும் அவர் வந்து பிதாவே என்று அழைத்தவர் இப்பொழுது என்னன்னு கூப்பிடுறாரு? என் தேவனே என்று அழைக்க மாற்றப்படுகிறார். பாவி வந்து பிதாவை என்று கூண்ட முடியாது. ஸோ இந்த வார்த்தை வந்து சிலுவையின் தத்தளிப்பு. இதை வந்து நம்ம 4வது வார்த்தையை கூட நம்ம வந்து ஒரு ஏக்கத்தின் வார்த்தையும் சொல்லலாம். நான் வந்து நம் தேவனே அவர் வந்து ஒரு ஏக்கமா கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு. இது வந்து எதுக்காக நடந்தது? தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக நடந்தது. சங்கீதம் 22:1. தேவனே என்
மாட்டார். எல்லாமே நம்ம அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்ததுனால தான் ஜீவனை கொடுத்து நம்மளை வந்து எல்லா பாவங்களையும் நீக்கி மீட்டார். தேவன் வந்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அதனால தான் ஒரே குமாரனை கைவிட்டார். தேவனோடு நாம் ஒப்புராகி பகையெல்லாம் கொன்றார். இதை வந்து எபேசியர் 2:14-14 பார்க்கலாம். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதயத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்று பிரிவினையாகிய நடுச்சுகளை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிறுவையினால் கொண்டு அதனாலே இருதயத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த வார்த்தை மூலம் நாம் இயேசுவால் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்ற நிச்சயத்தை நமக்கு தருகிறார். இயேசு தவித்தது போல நாம் தவிக்க மாட்டோம் என்ற நிச்சயம் புரிந்து இந்த வார்த்தையை நம்ம